இது ஒரு டாலான பாக்ஸு. நம்ம 2 லேயராக வந்து வச்சுருக்கோம் ப்ராடக்டை. நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு டிவைடர் போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். ஸோ இதில் 2 லேயராக வருது. நம்ம ஒரு டிவைடர் போட்டு 2 லேயராக வச்சுருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து அதுக்குள்ள அவ்வளோ பாக்ஸுமே தந்துட்டாங்க. அதுக்குள்ள அவ்வளோ பாக்ஸுமே தந்ததுனால எங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கு மேலே எவ்வளோ தான் நீங்கள் லேயர் வச்சாலுமே ஒன்றுமே செய்யாது. அதுக்காக நம்ம எப்போவுமே எல்லா கஸ்டமர்ட்டையும் எல்லா குவாலிட்டியும் ஆகும். நம்ம ஒரு டிவைடர் போர்டு தான், சின்ன ஒரு 3 ப்ளை போர்டு தான். இந்த போர்டு நம்ம வந்து அந்த போர்டுமே நம்ம ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாக தான் இருக்கும். அந்த போர்டு நம்ம அதே மாதிரி ஒரு டசன் வச்சுருக்கோம், 2 டசன் வச்சுருக்கோம். ஸோ 2 டசன் வச்சு இதுக்கு இந்த போர்டை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த பாக்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஒரு குவாலிட்டியாகவும் குவான்டிட்டி வைஸில் எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான சாம்பிள் தராத பட்சத்தில் என்ன ஆகும்னா இப்படி அமுக்கும் போது இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உடையும், கண்டிப்பாக இப்படி உடையும். ஸோ இதை நம்ம வந்து எப்போவுமே கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரி அட்டைப்பட்டி கம்பெனி வேறு எந்த அட்டைப்பட்டியில் நீங்கள் கொடுத்தாலுமே கண்டிப்பாக எப்போவுமே வந்து எவ்வளோ பாக்ஸ் நீங்கள் ஒரு குவான்டிட்டி வைப்பீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் குவான்டிட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு இதில் கிடச்சிரும். என்றைக்குமே நீங்கள் எந்த ஒரு கம்பெனி போனாலுமே சாம்பிள் கண்டிப்பாக மறக்காமல் கொண்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.